அதுக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வடைக்கு வந்து மாவு ஆட்டுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், இது 3 வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். குழந்தைங்களாம் வந்து பச்சை மிளகா பூண்டுலாம் அப்படியே இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, இல்லை காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இது மிக்சியில் போட்டு இது 3 ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு ஆட்டிட்டா பச்சை மிளகாய் இருக்கிற இடமே தெரியாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வடை வந்து இந்த சோம்பு பூண்டுலாம் போடுறதுனால. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு போட்டு மாவாட்டிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, 1-2 பருப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு மொறு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கணும் பருப்பு. அது வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. பாருங்கள், ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம் மாவு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்ட மசாலா வடைக்கு. பாருங்கள், எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி முன்னாடியே வந்து உருண்டை பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மாவு ஒவ்வொன்றா உருண்டை பண்ணி தட்டி போகிறதுக்குள்ள முன்னே போகிற வடை வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் எல்லா மாவும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இப்படி தட்டிடுங்க. ரொம்ப ஈஸி வடை தட்டுறது. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, தண்ணி இருந்ததுன்னா வெடிச்சிடும். கை நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் வடை தட்டி போடுங்க. இந்த வடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம மசாலெல்லாம் அரைச்சிட்டு போகிறதுனால காரம், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு போகிறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வடை. பாருங்கள், நம்ம முன்னாடி போட்ட வடைலாம் வந்துடுச்சு. அதெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், வடைலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மசாலா வடை வந்து சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்கும். அதே சமயம் உள்ளே வந்து நல்லா மெதுவாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வடைலாம் எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக நல்லா சூப்பராக செஞ்சு எடுத்துட்டோம். இந்த வடையில் பாருங்கள், நம்ம கருவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு எல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டதுனால ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. எல்லாமே நம்ம சாப்பிடுவோம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. யாருமே பச்சை மிளகாலாம் எடுத்து போட மாட்டாங்க, கருவேப்பிலை எடுத்து போட மாட்டாங்க. எல்லாமே நம்ம சாப்பிட்ருவோம். ரொம்ப நல்லா, ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா வடை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.